என்றும் வசந்த காலம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க, ஒரு வாரம் பக்கம் ஆயிடுச்சு, போட முடியாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கறி விருந்து பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நாம் ஒரு கறி விருந்துக்கு போயிருக்கோம், ஒரு விசேஷத்துக்கு கறி விருந்துக்கு போயிருக்கோம். போனோடனே நம்மளை எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சோடனே சாப்பிட சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணணும், அப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, அப்புறம் சாப்பிட்டுக்கலான்ட்டு நம்ம எல்லோரும் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. நம்மளை சாப்பிட சொன்னால் ஆளாக போய் சாப்பிட்றணும். ஏன் தெரியுங்களா? கடைசியாக நம்ம போனோம்னா ஒரு ரசம் சோறு கூட நமக்கு கிடைக்காது. இதுதான் உண்மை. நமக்கு சாப்பாடு தாங்க முக்கியம். அதனால் நாம் கூப்பிட்ட உடனே அதுக்காக போய் வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. கவலை பண்ணி ஒரு படத்தில் எப்போ கிடா வெட்டுவீங்க, எப்போ மொட்டை போடுவீங்கலாம் சொல்லிகிட்டு இருப்பார்ல, அது மாதிரிலாம் போகக்கூடாது. ஓரளவு நார்மலாக இருந்துட்டு நம்மளை கூப்பிட்ட உடனே நாம் போய் சாப்பிட்றணும். இது என்னோடய அனுபவங்கள். இது தனிப்பட்ட கருத்தெல்லாம் இல்லைங்க, என்னோடய கருத்து. இது மற்றவங்களை யாரையும் குற்றம் சொல்கிறதுக்காகவோ அல்லது வேறு ஏதாவது சொல்கிறதுக்காகவோ இல்லை. ஏன் அப்படின்னா, கறி விருந்து போட்டாலே, நான் நிறைய விருந்துகளை கலந்து கொண்டிருக்கேன். கறி விருந்து போட்டாலே கடைசியாக நிச்சயமாக நமக்கு கிடைக்காது. ஏன்னா எவ்வளோ செஞ்சாலும் சரி கறி விருந்து ஃபினிஷ் ஆகிடும். ஆகவே நம்ம கறி விருந்துக்காக ஒரு விசேஷத்துக்கு, ஒரு கோயிலுக்கு, ஒரு பந்தக்கடை வெட்டும்போது, ஒரு கோயிலுக்கு ஏதாவது விசேஷத்துக்கு காது குத்து ஏதாவது கூப்பிடும்போது, ஒரு மேரேஜுக்கு போகும்போதும் சரி கறி விருந்து கூப்பிட்டா நாம் போய் சாப்பிட்றணும். என்னோடய நண்பர் அப்படித்தான். ஒரு டைம் நான் விருந்துக்கு போயிட்டுருக்கும்போது அவர் என்னை கூப்பிட்டார். நான் ஃபஸ்ட்டு நானும் அப்படி தான் இருந்தேன், என் நண்பன் மாதிரி தான் நானும் இருந்தேன். கூப்பிட்டோன்னே நான் வேண்டாம், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆனோன்னு, ஒரு 1 hour ஆனோடனே பார்த்தா சரி சாப்பிட்லான்னு தோணிச்சு. போய் சாப்பிட்டா நிச்சயமாக அங்கே எதுவுமே இல்லை, முடிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா, கறி விருந்து பொறுத்தவரை எவ்வளோ செஞ்சாலும் முடிஞ்சிடும். நான் இதுக்காக யாரும் எந்த குற்றமும் சொல்லலை. இது எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு சமாச்சாரம் தான். ஆகவே இது என்னோடய அனுபவம். என்னோடய நண்பர் அப்படி தான் ஒரு டைம் கூப்பிடும்போது அதேமாரி தான் அவர் வேண்டான்னு சொன்னார். இல்லைங்க வாங்க சாப்பிட்ருவோம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நமக்கு சாப்பாடு தான் முக்கியம், வாங்க அப்படின்னு. என்ன அவர் மனசில் என்ன நினச்சாருன்னா, என்ன இவர் எப்போ பாரு சாப்பாடு சொன்னோன்னே போய் உட்காந்துட்டார் அப்படின்னு மனசில் நினச்சார். அவரோட ஃபேஸில் அந்த இது எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் என்ன பண்ணேன், ஒன்றும் பேசலை, ஓகே அப்படின்னு நான் சாப்பிட்டு வந்துட்டேன். வந்தோடனே அவர் போகும்போது எதுவுமே கிடைக்கல. அப்புறம் வெளியே வந்தோடனே, நண்பா நீங்கள் சொன்னது தான் கரெக்டு, எனக்கு எதுவுமே கிடைக்கல, எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபினிஷ்டு ஆயிடுச்சு அப்படின்னார். அதுக்கப்புறம் அவரும் நானும் மற்றொரு விருந்தில் கலந்து கொண்டோம். அதுக்கப்புறம் கலந்துக்கிறப்ப அவர் மறுபடியும் என்ன பண்ணார், அவர் எனக்கு முன்னாடி போய் உட்காந்துருக்கார். என்னப்பா அப்படின்னா, நீங்கள் தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார். ஆகவே நண்பர்களே, நீங்கள் யாரையும் தப்பாலாம் நினைக்க வேணாம். இது என்னோடய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஏற்றுக்கிட்டால் கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி, கறி விருந்து விசேஷமாக இருந்தால் நாம் போய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆளாக போய் சாப்பிட்றோம். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவை பார்க்கலாம்.